ஒரு நாளைக்கு 850 டன் குப்பைகள் வந்து அள்ளுறதும் அவங்களுக்கு வந்து 15 கோடி ரூபாய் அதுக்காக கொடுப்பதாகவும் அந்த ஒப்பந்தம். வெயிட் காமிக்கிறதுக்காக குறைவாக அள்ளி ஒரு கூடுதலாக கல்லை மல்லையும் காமிச்சு ஒரு முறைகேடு மோசடியை செய்து பணம் என்பதை அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. கையிலையும் ஒரு கையுறையோ எந்த பாதுகாப்பு உபகரணமோ கவசமோ வந்து எதுவும் இல்லை. 3000 ஒப்பந்த பணியாளர்கள் வைத்து இந்த பணியில் ஈடுபடுறாங்க. 50,000 வந்து வாங்கிட்டு தான் சேர்க்கறதுக்கு பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சித்ரா விஜயன் என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி ஆணையாளரும் அதே மாதிரி சிஹெச்ஓவும் தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஊழலுக்கு எதிராக இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய தாவேக அரசு மதுரை மாநகராட்சி ஆணையாளரே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அறிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. உடனடியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைப்பது, ஒப்பந்த பணியாளர்களாக தினக்கூலியாக இல்லாம தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும். வணக்கம் தோழர். வணக்கம். அவர்லாண்ட் நிறுவனத்திற்கு எதிரான ஏன் போராட்டம், அதுவும் இப்போ போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன? மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய அவர்லாண்ட் சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் 2023ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சியில் ஒப்பந்தம் என்பதை செய்யப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 850 டன் குப்பைகள் வந்து அள்ளுறதும் அவங்களுக்கு வந்து 15 கோடி ரூபாய் அதுக்காக கொடுப்பதாகவும் அந்த ஒப்பந்தம். அந்த 850 டன் வெயிட் காமிக்கிறதுக்காக பல்வேறு முறைகேடுகளை செஞ்சிருக்கிறாங்க. அதை வந்து சிஹெச்ஓவே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த வாகனங்கள்ல ஜிபிஎஸ் கருவி பொருத்தினதை ஒட்டி பல நேரங்களில் மாநகராட்சி எல்லையை தாண்டி பல இடங்களுக்கு அது போகுது. உதாரணத்துக்கு செக்கானம் சைடு போகுது, வேற பல ஏரியா போகுது. ஏன் இந்த வண்டி வந்து மதுரை மாநகராட்சியை தாண்டி வேற பகுதிகளுக்கு போகுதுன்னு அவர் வந்து ஆய்வு செய்யறாரு. ஆளை வச்சு செக் பண்ணும்போது பல ஏரியாவோட கம்மாக்கள், கிராமப்புற கண்மாக்களுக்கு அது போவதும் அங்க வந்து கல்லு மண்ணை அள்ளுவது, ஏற்கனவே அள்ளின குப்பையை தண்ணியில் அள்ளி முக்கிய எடுத்து வர மூலியமாக வெள்ளைக்கல்லில் கொண்டு போய் கொட்டும் போது ஒரு கூடுதலான எடை காமிச்சு அதன் மூலியமாக அந்த 850 டன் என்பதை அதாவது குறைவாக அள்ளி ஒரு கூடுதலாக கல்லை மல்லையும் காமிச்சு ஒரு முறைகேடு மோசடியை செய்து பணம் என்பதை அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதை வந்து சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் உள்ளிட்ட மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து அந்த அவர்லாண்ட் நிறுவனம் ஏற்கனவே மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை ஒரு தொழிலாளர் விரோத போக்க கடைபிடிச்சிருக்காங்க. நேற்று நம்முடைய தோழர்கள் வந்து வெள்ளைக்கல்லுக்கு போயிருக்கிறாங்க. அங்கதான் மதுரையில் இருக்க மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குப்பையும் கொட்டக்கூடிய இடம். அங்க வந்து பெண்கள் உள்ளிட்ட ஆண்கள் அனைவரும் இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு குப்பை வந்து மதுரை முழுவதும் சேகரித்த அவ்வளவு குப்பை அங்கதான் இருக்கு. ஆனா யாரோட கையிலையும் ஒரு கையுறையோ எந்த பாதுகாப்பு உபகரணமோ கவசமோ வந்து எதுவும் இல்லை. அதே மாதிரி அங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு கழிப்பறை உள்ளிட்ட எந்த வசதியும் கிடையாது. இப்ப மாநகராட்சி நகராட்சி நிர்வாகம் சொல்லியிருக்கக்கூடிய எந்த அடிப்படை வசதிகளையும் தூய்மை பணியாளருக்கு செய்யாத ஒரு நிறுவனமாக அவர்லாண்ட் நிறுவனம் இருக்கிறாங்க. வேற பல சித்திரவதைகள், கொடுமைகள், அவங்களுக்கு சம்பளம் போய் சேர்றதில்ல. அவங்ககிட்ட மட்டும் ஒரு 3000 ஒப்பந்த பணியாளர்கள் வைத்து இந்த பணியில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு. முதல் தேதியிலேயே கொடுக்கறது இல்ல. அதுல கொஞ்சம் வந்து சேர்த்து விட்டா, அதாவது 50,000 வந்து வாங்கிட்டு தான் சேர்க்கிறது. பல்வேறு முறைகேடுகள் அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க மீது பல்வேறு வழக்குகள் என்பது இருக்கு. சிஹெச்ஓவும் கமிஷனருமே அவங்க பண்ண இந்த முறைகேடு மோசடிக்காக ஒரு 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களை வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த 75 ரூபாய் ஃபைன் பண்ணதுக்காக சித்திரை திருவிழாக்கு முதல் நாள் எதிரி சேவை, நம்ம மதுரையே பெரிய கோலாகலமாக இருக்கக்கூடிய அந்த எதிரி சேவை அன்னைக்கு நாங்க குப்பை அகற்ற பணியில் ஈடுபட மாட்டோம்னு முதல் நாள் அந்த நிறுவனம் வந்து பெரிய அளவுக்கு இடையூறாக மாறி இருக்கிறாங்க. ஆனா மாநகராட்சி நிர்வாகம் அதை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நிரந்தர ஒப்பந்த பணியாளர்களை வச்சு அதை வந்து சமாளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவை இப்படி ஐஏஎஸ் ஆபீசர் மதுரை மாநகராட்சியோட கமிஷனர், சிஹெச்ஓ இவங்களே வெளியே சொன்ன இவங்க அறிக்கையாக தமிழக அரசாங்கத்திற்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த முறைகேடு ஊழல் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்பூர்வமான நடவடிக்கையை வந்து எடுக்கணும்ன்றதான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தோட கோரிக்கையாக இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்கு. இப்போ இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன தோழர்? ஒன்று, அந்த நிறுவனம் பண்ணிருக்கக்கூடிய ஊழல் முறைகேடு அதை வந்து விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கணும். விசாரித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படணும். ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகத்தை பொருளுக்கு ஒரு துறை ரீதியான நடவடிக்கை அடிப்படையில் ஃபைன் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. அது ஒன்று. ஆனால் அதை தாண்டி இது வந்து ஒரு பொய்யா கணக்கமைப்புன்றது ஒரு ஊழல் முறைகேடு தான். அந்த அடிப்படையில் அவங்க மீதான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முழுமையான விசாரணை வளையத்திற்குள் அவங்களை கொண்டு வந்து விசாரிக்கணும், சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணுன்றது. எல்லா வகையிலும் ஊழல் முறைகேடு, தொழிலாளர் விரோத போக்கில் இருக்கக்கூடிய இந்த அவர்லாண்ட் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்றது. இந்த அவர்லாண்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மதுரை மாநகராட்சியே நேரடியாக அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ உள்ளிட்ட பல்வேறு இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பல அதிகாரிகளை வைத்து நேரடியாக அவங்க தான் தூய்மை பணியில வந்து ஈடுபட்டாங்க. ஆகவே திரும்பவும் நேரடியாக மதுரை மாநகராட்சி தூய்மை பணியில வந்து ஈடுபடுன்ற அந்த 3 கோரிக்கையை வைத்து தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன், சமீபத்தில் இந்தியாவில் தூய்மையற்ற நகரம்ன்ற பட்டியலில் முதலிடமாக மதுரை மாறி, தூங்கா நகரம் பெயர் பெற்ற மதுரைக்கு ஒரு தூய்மையற்ற
ஒளியற்ற நகரம்ன்ற பெயரை இந்த நிறுவனம் வந்து வாங்கி கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனத்தை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதும் அதுக்கு பதிலாக மதுரை மாநகராட்சி நேரடியாக இந்த பணியில ஈடுபடுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. தோழர், இப்ப இந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து அரசாங்கம் எதனா நடவடிக்கை எடுத்தா இதன் மூலமா துப்புரவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில வரி முறைகேடு பிரச்சனை என்பதும் ஒரு தமிழ்நாடு அளவில் பேசக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிச்சு. மதுரை மாநகராட்சியின் மேயரோட கணவர் உள்ளிட்ட சில மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட வந்து வழக்குல வந்தாங்க. பல அதிகாரிகளோட பிஏ உட்பட எல்லாம் வந்து இந்த வழக்குக்குள்ள வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. மண்டல தலைவர் உட்பட ராஜினாமா பண்ணதும் நடந்துச்சு. நீங்க மதுரையில திமுக வந்து இன்னைக்கு வந்து மதுரை மாநகராட்சிக்குள்ள ஒரு தொகுதியில கூட திமுக வெற்றி பெறல. அதுல பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து இந்த மாநகராட்சி வரி முறைகேடும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஆனா அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் வந்து அவங்களுடைய மண்டலத்தில் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சொன்னாரு. தமிழ்நாடு அரசாங்கம் அதை வழக்கா எடுத்து விசாரிச்சாங்க. அது ஒரு சைடு அதுவும் நல்ல விஷயம். வழக்காக பதிஞ்சதும் மண்டல தலைவரை ராஜினாமா செய்யணும் நல்ல விஷயம். ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய வரி முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னா அது ஏதோ அந்த தனியார் நிறுவனம் தாந்தோன்றித்தனமாக தானாக செஞ்சதாகலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு பின்னால் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. மக்கள் பிரதிநிதிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பல்வேறு அதிகாரிகள் கூட இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் வந்து சந்தேகம் தான். ஆனா அதெல்லாம் வந்து விசாரணைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அந்த வரி முறைகேடையும் அன்னைக்கு இருந்த மாநகராட்சி ஆணையாளர் தான் வந்து வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த அவர்லாண்ட் நிறுவனத்தோட பிரச்சனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்ரா விஜயன் என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி ஆணையாளரும் அதே மாதிரி சிஹெச்ஓவும் தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது இப்படியான நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்கன்றதை நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. ஆனா இந்த அவர்லாண்டு ஊழல் முறைகேடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அது அவர் இவரெல்லாம் தாண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அந்த விசாரணை வளையலுக்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தவாகவின் தலைவர் விஜய் வந்து பதவியேற்கும் போது சொன்னார், ஒரே பவர் சென்டர் தான் இருக்கும், 2-3 பவர் சென்டர்லாம் இருக்காது. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். நான் வந்து வெற்றி பெற்றோம்னு சொல்லி யாரும் ஊழல்லாம் செஞ்சிட முடியாது, யாரும் ஆடலாம் முடியாது, நான் வந்து கண்காணிப்பேன்னு சொல்லி தான் அவர் பதவி பிரமாணம் செஞ்சனைக்கே வந்து இதை சொன்னார். இப்போ ஊழலுக்கு எதிராக இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய தாவேக அரசு மதுரை மாநகராட்சி ஆணையாளரே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அறிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த தாவேக அரசு வந்து உடனடியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைப்பது, அதன் அடிப்படையில் இந்த அவர்லாண்ட் நிறுவனம் உள்ளிட்ட இதற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை வந்து எடுக்கணும். அது வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் இந்த தனியார் நிறுவனம் அவர்லாண்ட் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் அந்த நிறுவனத்தை ரத்து செய்தாலும் மதுரை மாநகராட்சியை நேரடியாக இது பண்ணாலும் கூட கோரிக்கை என்பது இன்னும் என்னன்னா அடுத்த கட்டம் ஒப்பந்த பணியாளர்களாக தினக்கூலியாக இல்லாம தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும். இப்படி ஒரு தொழிலுக்கு வருவது மூலமாக சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீண்டாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அவங்க அதெல்லாம் தாண்டி தான் இந்த பணிக்கு வர்றாங்க. அப்படியும் அவங்களுடைய உழைப்பை மட்டும் சுரண்டிக்கிட்டு வெறும் ஒப்பந்த பணியாளர் மட்டும் அவங்களை பயன்படுத்துறது எந்த விதத்திலும் சரியில்லைன்றது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய சிஐடி கூட ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர் கூட 389 பேருக்கான ஒரு தொடர் போராட்டத்தை 2004 இருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து அவங்க நிரந்தரப்படுத்த சொல்லி இந்த வழக்கு நடத்தினாங்க. உயர்நீதிமன்ற கிளையும் அவங்க நிரந்தரப்படுத்துறதுக்கான தீர்ப்பு என்பது வழங்குச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த மதுரை மாநகராட்சியோட ஆணையாளர் அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறார்ன்றதா சொல்ல வேண்டியிருக்கு. அது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவது என்பதை அதிலும் இதே மாதிரியான கடைநிலை ஊழியர்களை ஒப்பந்த பணியாளர்களாக தினக்கூலியாக மட்டும் வைத்துக் கொண்டு அவருடைய உழைப்பை ஒட்டுமொத்தமாக சுரன்ற ஒரு நிலைமை என்பது இருக்கு. அதுவும் இந்த நேரத்தில் வந்து சரி செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது. இப்போ இந்த போராட்டத்திற்கு வந்து அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு நம்மளுடைய இந்திய ஜன வாலிபர் சங்கத்தோட போராட்டம் என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நம்ம நடத்துறோம். ஏற்கனவே மாநகராட்சி தரப்பில் செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்களை பாராட்டத்தக்க வகையில் சில அதிகாரிகள் செஞ்சு முடிச்சிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். அதன் அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அடுத்த கட்டத்திற்கு மாநகராட்சி ஆணையாளர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிற அடிப்படையில் இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்தணும். நம்முடைய இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரையோட மாநகராட்சியோட சிஹெச்ஓவும் ஆர்டிஓவும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அவங்ககிட்ட நம்மளுடைய இந்த கோரிக்கை எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கோம். உடனடியாக ஒப்பந்தத்தை அந்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யணுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கு அவர்கள் வந்து அந்த தனியார் நிறுவனத்தின் கீழ் பணி செய்யக்கூடிய அந்த 3000 தொழிலாளர்களுக்கான அடுத்த கட்டமாக அவங்களை பராமரிப்பது, அவர்களுக்கான ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை பேக்ல செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக உடனடியாக அவங்களை வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடு இருக்கு. கடந்த மாமன்ற கூட்டத்திலையும் அதற்கான தீர்மானத்தை ஏகமனதாக எல்லா கட்சியோட மாமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டு மதுரை மாநகராட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பு மேலாக்கூடிய தோழர் நாகராஜ் முன்மொழிந்து அந்த தீர்மானத்தையும் ஏற்கப்பட்டிருக்கின்றதையும் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்த கட்டமாக ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கணுன்றதை நம்ம வந்து முன் வச்சோம். ஆர்டிஓ வந்து மாவட்ட ஆட்சியோட பேசிக்கொண்டு உடனடியாக விசாரணை கமிட்டி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்வதாக நமக்கு வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் நம்மளுடைய இந்த போராட்டத்தை இன்னைக்கு வந்து நம்ம வந்து
தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கின்றதான் சொல்ல வேண்டியது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஒன்று, ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடு என்பது நடந்துகிட்டு இருக்கு. 2, விசாரணை கமிட்டி அமைப்பதாக இன்னைக்கு நம்ம போராட்டத்தின் வெற்றியாக மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அதை முறைப்படி அவங்க வந்து ரிட்டனாகவும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. விசாரணை கமிட்டியும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும். ஒருவேளை அதில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டால் உடனடியாக நம்ம அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிட்டு நடத்த வேண்டியிருக்கு. இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் இந்த நவதாரணவாத பொருளாதார கொள்கையில கடைநிலையில் இருக்கக்கூடிய சிடி பிரிவில் யாரையும் நிரந்தர பணியாளர்களை எடுப்பதில்லை, பல்வேறு மாநகராட்சியிலும் மதுரை மாநகராட்சியிலும் நிரந்தர பணியாளர்களை எடுப்பதில்லை என்ற ஒரு கொள்கை முடிவோட இந்திய இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமோ இல்ல மாநில அரசாங்கமோ செயல்படுறாங்க. இது ஏற்கத்தக்கது இல்ல. மதுரை மாநகராட்சியில் நிரந்தர பணியாளர்களை பல்வேறு காலி பணியிடங்களை அதை உடனே நிரப்பணும். அந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவது என்ற கோரிக்கையை வைத்து இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியுடன் இணைந்த போராட்டத்தை டிஒய்எஃப்ஐ நடத்துவதற்கான திட்டமிடுதல் என்பதை இருக்கு.